பேசலாம். இவர்தான் வருவேன் நிகழ்ச்சிக்கு உங்களை மறுபடியும் அன்புடன் வரவேற்கின்றோம். பிரதர் பஸ்கோ ஜோமன் கிருபையாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த அருமையான வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலமும் நேரமும் நீர் நம்முடைய சமூகத்திலே நிர்ணயிக்கப்பட்டதாக இருக்கிறபடினால் உம்மை நன்றியோடு ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம். அதற்கு ஒப்பாக கர்த்தாவே, இந்த காலத்தையும் நேரத்தையும் நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள ஞானமுள்ள இருதயத்தை தந்து ஞானத்தின் ஆவியானவர் எங்களை ஆண்டு நடத்தும்படியாக செபிக்கிறோம். ஆமென். எந்த நோக்கத்திற்காக இந்த நிகழ்வை நீர் ஏற்படுத்தியிருக்கிறீர்களோ அந்த நோக்கம் முற்றிலும் நிறைவேறும் மட்டும் உடைய சமூகம் உடைய பிரசன்னங்களை மூடி காத்துக்கொள்ளும்படியாக ஆமென். செபிக்கிறோம். ஆமென். அப்படியே செய்து இந்த நிகழ்வின் மூலமாய் சகலருக்கும் ஆசீர்வாதமாக்கும்படியாய் தேவரீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் சகோதரை பலப்படுத்தும்படியாய் கேட்கிறோடைய லீதியாருடைய இருதயத்தை திறந்தது போல கேட்கிறோடைய இருதயம் திறக்கப்பட்டு மெய்யான சத்தியம் உள்ளே சென்று அந்த ஜீவ வித்து விருட்சமாய் மாறும்படியாய் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். 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 Praise God. போன வாரத்துல நான் மீட்பை குறித்து பேசியிருந்தோம். ஒரு மீட்கப்பட்ட சகோதரன் ஆக்சுவலி அடுத்த கட்டத்துல எங்க நகருவான் அப்படின்னா தேவனுடைய பார்வையில் நீதிமானாய் நகருவான். ஒரு மனுஷன் மீட்கப்பட்டிருக்கான் அவனா பாவத்திலிருந்து அவன் மீட்கப்பட்டிருக்கான்னா அடுத்த ஸ்டெப் தேவன் அவனுக்குள்ள என்ன செய்வார் அப்படின்னா அவனுக்குள்ள இருக்க அந்தரங்களை காணும்படிக்கு அவன் கண்களை திறக்காரன். அந்தரங்களை காணும்படிக்கு அவன் கண்களை என்னன்னா திறக்காரன். அவன் கண்கள் திறக்கும் போது அவன் தேவனை நோக்கி தன்னுடைய வழிகளை எல்லாம் அவன் விவரித்து காண்பிக்க ஆரம்பிப்பான். எந்த ஒரு மனுஷன் அதாவது தன்னுடைய வழிகளை தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்தரங்களை கண்டு அதை உடனே தேவனுடைய சமூகத்துல போய் அறிக்கை செய்கிறானோ அவன் தன் வழிகளெல்லாம் தேவனுக்கு தெரியப்படுத்த ஆரம்பிக்கிறான். அப்படி தெரியப்படுத்துற ஒரு சகோதரனுடைய ஜெபத்துக்கு கூக்குரலுக்கு தேவன் செவி கொடுக்கிறார். அதனால போன வாரம் பார்த்தோம் நீதிமான்களுடைய சத்தத்துக்கு ஜெபத்துக்கு தேவன் என்னதான் செவி தெரிவித்தார். அவருடைய கூப்பிடுதலை கேட்கிறான். அவன் நீதிமான் அவனுடைய ஜெபம் எப்படிப்பட்ட இருக்கும் அப்படின்னா தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்தரங்கமான வழிகளை பார்த்து அது கர்த்தருக்கு பிரியம் இல்லாதது என்பதை கண்டு கர்த்தருடைய சமூகத்தை போக ஆரம்பிக்கிறான். கர்த்தருடைய சமூகத்துக்கு போனவொடனே கர்த்தர் அதுக்கு செவி கொடுக்க ஆரம்பிக்கிறான். அதுதான் நான் பார்ப்போம். இன்னும் இதை குறித்து இன்னும் கொஞ்சம் சில காரியங்களை விவரமா நான் பார்க்கிறோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா ஏன் ஒரு கேள்வி கேட்டுட்டு போவோம். ஏன் தேவன் மனுஷனை மீட்கணும்? அந்த மீட்கப்படுவ நிலைக்கு அவன் எங்க வந்தான் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். தேவன் மனுஷனை ஆதியில தன்னுடைய சாயலாகவும் அவனுடைய ரூபத்தின்படி தான் படைச்சார். அது வந்து சந்தேகமே கிடையாது. மனுஷன் தேவ சாயலாய் உண்டாக்கப்பட்டவன். தேவனோடு வாழ்வதற்காக உண்டாக்கப்பட்ட ஒரு மனுஷன் மத்தியில தான் தேவன் வாசம் பண்ணுவார் தவிர வேறு யார் மத்தியிலும் தேவன் வாசம் பண்றதே கிடையாது. அந்த மனுஷன் கீழ்ப்படியாமையினால விழுந்ததுனால எதை இழந்தான் அப்படின்னா தேவ சாயலை இழந்தான். அப்ப தேவ சாயலை உடைய மனுஷனோடு தான் தேவன் வாசம் பண்ணி கொண்டிருக்கார். அந்த ஆவியில வாசம் பண்ணி கொண்டிருக்கார். அது இழந்த உடனே தேவனுடைய உறவை விட்டுறான். அவன் மறந்து விடுறான். மறுபடியும் அவன் இந்த இருளின் அதிகாரத்துக்கு பாவத்துக்கு அவன் அடிமையாகிறான். அப்ப இருளின் அதிகாரம் அவனை என்ன நடத்துதோ அதன்படி அவன் நடக்க ஆரம்பிச்சான். ஆனா அவனுக்குள்ளான தெய்வ பயம் இருக்குதா? தெய்வ பயம் இருக்கு. அவன் தேவனுக்கு தேடன்னு விரும்புறானா? தேவனுக்கு தேடன்னு விரும்புறான். ஆனா அவனால என்ன இல்லை முடியவே இல்லை. ஆனா தேவனுடைய மிகப்பெரிய திட்டம் என்னன்னா ஒரு காலம் வரும். அந்த காலத்துல இந்த ஜனங்களை நான் மீட்க போறேங்கிற அந்த திட்டத்துக்குடி தான் அவர் நடத்திக்கிட்டார். அதனால நம்ம எபேசியர்கள் நிறுவனத்துல வாசம் எபேசியர்கள் நிறுவனம் 1வது அதிகாரம் 3வது வசனத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். போன வாரம் நம்ம படிச்சது கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் நம்ம என்ன ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன? ஆவியின் கனியும் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, இச்சையா இருக்கும். இதுதானே சொல்லப்பட்டது. ஆமா. இதுக்கெல்லாம் பொருள் என்னன்னா அவருடைய சாயல் அவருடைய குணம் தான். அதாவது இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் உள்ள தேவன் சொல்றோம்ல அந்த சாயலா தான் மனுஷன தேவன் இருந்தார். அப்ப தேவன் ஏற்கனவே மனுஷனை ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் ஆசீர்வதித்து இருக்கிறார். அது எந்த தவறு கிடையாது. ஆனா அந்த மனுஷன் இப்ப பாருங்க இப்ப நம்ம இருக்கிறோமே நம்மளாம் அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றா இருக்கிறோம். பெற்றா இருந்தோம். இப்ப பெருமருக்கு நம்ம விருப்பப்படுறோம். ஆனா பெற்றா இருந்தோம் கிடையாது. ஏன் பெறல? இழந்துட்டோம். இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன பண்ணோம்? அவன் இழந்துட்டோம்.
இப்ப திரும்பி எதை தர விரும்புகிறார் தேவன்? அதுக்கு அந்த ஆசீர்வாதத்தை. அதெல்லாம் தேவனுடைய திட்டமே தான். தேவனுடைய நோக்கமே என்னன்னா, மனுஷன் திரும்ப மறுபடியும் தன் சாயலை பெற்றுக்கொள்ள வேண்டும். எதை இழந்தானோ அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சாயலை காண்பிக்கத்தான் தன்னுடைய குமாரனை அனுப்பினார். அந்த சாயலை கண்டவதான் அந்த சாயலின் மேல விருப்பம் கொண்டு போவான்னு நோக்கம். இப்ப அதுக்காக தான் தேவன் என்ன ஆனாரோ, தன்னுடைய குமாரனுக்குள் யாரையெல்லாம் முன்னறிந்து முன் குறித்தாரோ அவங்களுக்கு எல்லாம் தன் சாயலை விரும்பித்தான் தன்னுடைய குமாரனை கொண்டு அவருடைய அந்த மகிமையின் புகழ்ச்சிக்காக இந்த கிருபையினால நம்மளை பாவம் மன்னிப்பாய மீட்பை நமக்கு என்ன கொடுத்தார்கள் பார்த்தோம். அப்ப பாவம் மன்னிப்பாய மீட்பு ஒரு மனுஷனுக்கு முதல்ல ஆரம்பம். ஏன்னா விழுந்து போன மனுஷன் தேவனுடைய சாயலை இழந்தான். திரும்ப சாயலை பெற்றுக்கொள்வதற்கு முதல் தேவன் எடுக்கிற ஒரு ஸ்டெப் என்ன தெரியுமா? மீட்கப்படும். மீட்புல என்ன நடக்குதுன்னா பாவ மன்னிப்பு நடக்குது. என்ன நடக்குது? பாவ மன்னிப்பு நடக்குது. பாவத்திலிருந்து விடுதலை ஆகுது. பாவ மன்னிப்புக்கும் பாவத்தினுடைய விடுதலைக்குள்ள வித்தியாசங்களை நாம் விளங்கிக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர முடியும். இப்ப பாவ மன்னிப்புங்கிறது நாம் முன்பு மீறுதலை நிமித்தம் செஞ்ச பாவங்களுக்கு பத்தியா, அதாவது 32வது சங்கீதத்தில் சொல்லும்போது எவனுடைய மீறுதல்களை தேவன் மன்னித்திருக்காரோ, எவனுடைய மீறுதலை தேவன் மூடிப்பட்டாரோ, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அப்ப மீறுதல்ங்கிறது என்ன தெரியுமா? ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், எல்லா மனுஷனுமே ஒரு தெய்வ பயம் அவன்கிட்ட இருக்குது. அவனுடைய மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? மனசாட்சி தேவனிடத்துல இருந்து வந்தது தானே, அவனுக்கு இருக்குது. ஆனா மனசாட்சி சொல்லி கேட்க முடியாம மீறினா பத்தியா, அந்த இருள் அவனை அழுத்தது பத்தியா, அவன் செஞ்சிடான் பத்தியா, அதை மீறுதல். அது மன்னிக்கப்பட்டவொடனே அவன் பாவங்களாம் மூடிப்பட்டார். இப்ப நம்முடைய பாவங்களை தேவன் மூடிப்பட்டாரா? ஏன்னா மீட்கப்பட்டோம். என்ன சொல்லி? ஆனா நான் மீட்கப்பட்டுட்டேன். என் பாவங்களை நான் செஞ்ச எல்லா பாவங்களையும் மன்னிச்சு மூடி போட்டாரு. ஆனா எனக்குள்ள பாவ உணர்வுகளை பாக்குறேன், பாவ சிந்தையை பாக்குறேன், பாவத்துடைய வலிமையை பாக்குறேன். நான் எதை விரும்பணும்னு நினைக்கிறோம் அதை விரும்பாதபடி, அதை செய்யாதபடி வேற ஒண்ணு செய்யும்படிக்கு என்ன இருக்கிறதுல ஒரு காரியம் நடக்கிறது என்ன பண்றேன் இருக்கு பாக்குறேன். இப்பதான் தேவன் என்ன பண்ணாருன்னா, உண்மையாவே தேவன் ஒரு மனுஷனை அவருடைய ரத்தத்தினால மீட்டு எடுத்தார் அப்படின்னா அடுத்த கட்டம் அந்த மனுஷனுக்கு அந்த உணர்வை கொடுக்கறது அவர் தான் அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படியே விருப்பத்தையும் செய்கையும் உண்டு பண்ணுகிறார் புலவர். அப்போ அதான் இது தவிர வந்து எபேசியர்கள் நிறுவனத்துல இந்த எபேசியர்கள் நிறுவனத்துல நீங்க படிச்சு பாத்தீங்க அப்படின்னா 7ஆம் வசனம் முடிச்சு வருப்பாரு. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு கிறிஸ்துவுக்குள் நமக்கு பாவ மன்னிப்பாய மீட்பு என்ன இருந்துச்சு. அப்ப பாவ மன்னிப்பு வந்துருச்சுன்னா நம்ம என்னென்ன நடக்கும் போற வாரம் கூட பார்த்தோம். வாழ்க்கையில் செயல்களை பார்த்தோம். சரி, இப்ப என்ன சொல்றாரு? அடுத்தது என்ன அழுத்தி சொல்றாரு அப்படின்னா 8வது வசனத்துல அந்த கிருபையை சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணி என்ன சொல்லி வர்றாரு? ரகசியம் சொல்லி வர்றார். அந்த கிருபை எந்த கிருபையை? அந்த பாவம் மன்னிப்பாய மீட்பு, அது தேவனுடைய கிருபையை அதை பெருக பண்றாராம். அது என்னதான் பெருக பண்றாராம். இதை நம்ம விலகிக் கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. அது என்ன பெருக பண்ணுதல்? இதுதான் 1 யோவான்ல சொல்றாரு. 1 யோவான் 2வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல, என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். அது என்ன சொல்ல வர? வேற என்ன சொல்றது? என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு நான் உங்களுக்கு என்ன வந்தேன்? இந்த பிள்ளைகள் யாரு? தேவனால் மீட்கப்பட்டவர்கள், ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள். அதாவது அவருடைய நாமத்தையுமே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தீங்க. இந்த பிள்ளைகள் அதிகாரம் வேற என்ன சொல்லுது? அவருக்கு யோவான் என்ன எழுதுறாருன்னா, என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடி. என் பாவம் தான் மன்னிக்கப்பட்டுச்சுல, அப்ப நான் எப்படி பாவம் செய்வேன்? எனக்குள்ள பாவ உணர்வு இருக்கு. அது எந்த நேரமும் எனக்கு எழுப்பி வரலாம். உங்களுக்கு அப்ப எந்த நேரமும் அதை மேற்கொள்ள முடியும். பாவத்தின் தோஷத்தை ஆமா, பாவத்தின் தோஷத்தை மன்னித்தாருங்கிறார். 32வது சங்கீதத்தில் சொல்லும்போது அந்த வார்த்தையை சொல்லி வர்றார். சரி, அப்ப எந்த நேரமும் அதை மேற்கொள்ள முடியும். அதான் குறிக்கோள் தான். இது இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக நாம் குறிக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. நம்ம எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்த உடனே பரிசுத்தம் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்றோம். இல்லை, கிடையாது. நாம் பரிசுத்தப்படுத்தும்படிக்கு என்னை மீட்டு ரத்தது உண்மைதான். என்னை பரிசுத்தத்துல கொண்டு போகும்படிக்கு தேவன் ரத்தத்தினால கழுவுனது உண்மைதான். அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. என்னை பரிசுத்த மேல கொண்டு போக முடியுமா? எனக்கு கொண்டு போக முடியும். செய்த பாவத்துக்கு தண்டனையிலிருந்து ஆண்டவர் தப்பு வைக்கிறார். மன்னிக்க
அவன் மன்னிச்சுட்டாரு, தண்டனை கிடையாது. ஆமா. அது 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 வந்து என்ன விட்டுட்டாருல, அத தூக்கி போட்டாரு. அத பத்தி நமக்கு கவலையே கிடையாது. அதான் என்னைய அடுத்து பரிசுத்தத்துக்குள்ள கொண்டு போறதுக்காண்டி நடந்தது உண்மைதான். ஆனா, நான் ஞானஸ்நானம் எடுத்தோனே பரிசுத்தம் ஆயிட்டேன்னு சொன்னோம்னா உட்கார்ந்துருவோம். ஆனா, அவர் எனக்குள்ள வந்து நாளுக்கு நாள் எனக்காக பரிசுத்தமாக்கி கொடுத்துட்டாரு. அந்த அனுபவத்தை பெறணும்னு தான் நம்ம சுழற்சிருக்கோம். ஒவ்வொரு சகோதரனும் அப்படிப்பட்ட அனுபவத்துள்ள வாழ்க்கையை காணணும். என் வாழ்க்கையில நான் ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் பரிசுத்தமாகிக் கொண்டிருக்கிறத காணணும். அது நிச்சயம் எனக்குள்ள வரும். இப்ப எனக்குள்ள நாளுக்கு நாள் கிறிஸ்து பெருகவும், நான் சிறுகவும். அதாவது என் சுயம் அழியவும், அவர் பெருகுமா நடக்கிறாருன்னு பார்க்கணும். சரி, அது இருக்கட்டும். இப்ப இங்க வருவோம். அப்ப யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் ஆ, நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இது புதிய உடன்படிக்கையில எழுதப்பட்டுச்சா, பழைய உடன்படிக்கையில் எழுதப்பட்டுச்சா? புதிய உடன்படிக்கையில எழுதப்பட்டுச்சு. புதிய உடன்படிக்கையில் எழுதப்பட்ட காரணம் என்னன்னா, ஒரு சிறிய இச்சையோடு பார்க்கிறவனும் விபச்சாரம் செய்கிறார். பழைய உடன்படிக்கையில் விபச்சாரம் செய்தா பாவம், இச்சையோடு பார்த்தா பாவம். இப்ப நமக்குள்ள இச்சை நம்மளை மேற்கொள்ளுதா? இச்சை நம்மளை பார்க்க சொல்லுதா? ஆமா. அப்ப என்ன செய்யணும்? பாவம் செய்யணும். யாருக்கு தெரியல? யாருக்கும் தெரியல. சரியா? யாருக்கும் தெரியல. யாருக்கு தெரியுது? எனக்கு தெரியுது. யாருக்கு தெரியுது? தேவனுக்கு. இப்ப தேவனோட காரியம் என்ன? அவன் என்ன செய்யறான்? நமக்கு நான் உதவி செய்யறான். ஏன்னா நீ உனக்குள்ள இச்சை செயலாற்றி கொண்டு இருக்குங்கிறத நான் பார்க்கும்படி அவர் உணர்வுள்ள இதயத்தை கொடுக்குறார். ஆமா. உண்டு பண்ணிட்டார். ஏன் எனக்குள்ள என்ன இருக்கு? இச்சை இருக்கு. இருக்கு. அதாவது ஒரு மனுஷனுடைய பாவம் இருக்குங்கிறத தேவன் அறிஞ்சிட்டாரு. நான் பார்க்கிறேன், எனக்கு உணர்வு கிடையாது, எனக்கு பயம் கிடையாது. எனக்கு அந்த பயத்தை கொடுக்கும்படிக்கு தேவன் என்ன வந்தாருன்னா, அந்த உணர்வை கொடுக்க ஆரம்பிக்கிறார். அந்த உணர்வு என்ன ஆகுது எனக்குள்ள? உண்டாகுது. இந்த உணர்வை உண்டாக்கும்போது நம்ம எங்க போக வேண்டியது விஷயமா இருக்கு? தேவனுக்கு போக வேண்டியது. அதுதான் அவர் சொல்றாரு, நீ ஒருவன் பாவம் செய்வானே ஆனால், அப்ப அந்தரங்கத்துல எனக்குள்ள ஒரு இச்சையோடு கூட எனக்கு சம்பந்தம் கலந்துக்கிட்டு யாருன்னா, அதை கலகிறது அவனுக்கு தெரியத்தான் செய்யும். உணர்வு இருக்கும் கண்டிப்பாக. இப்படி இருக்குமே தான் தெரியும். ஆனா இச்சை மேற்கொண்டிருக்கும் ஒன்றும் செய்ய முடியாது. அவன் பலவீனமா இருப்பான். இச்சை மேற்கொண்டும் அவன் பலவீனமா இருப்பான். அவனுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வரும். ஏன்னா பவுலே என்ன சொல்றாரு தெரியுமா? அந்த பாவ பிரமாணம் என்னை இழுக்குதுங்கிறார். வசனத்தை படிச்சுட்டு போங்க. 7வது அதிகாரம். ரோமர் நிறுவனம் 7வது அதிகாரம். ஆகிலும் 23 வசனம். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. அப்ப இச்சை எனக்குள்ள இருக்கிறத பாக்குறேன். அது என்ன பண்ணுன்னா, எனக்குள்ள மாம்சத்துல விருப்பம் இருக்கு பார்த்தீங்களா? அது இருக்குது. அப்ப நம்ம விரும்பியே போற மாதிரி இருக்கு. இச்சையோடு விட அந்த கற்பனைகளை நம்ம இது விரும்பியே செய்யற மாதிரி இருக்கு. ஆனா என் பயப்படுறேன், ஆண்டவர் சோத்தாண்டவர் ரசிங்க சொல்றேன், முடியல. ஆனா முடியல. ஏன்? இச்சை மேலா இருக்குது. இப்ப தேவன் என்ன வந்தாலும் உணர்வுகளை உண்டாக்குறார். ஒரு பயத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறார். இப்ப நம்ம செய்ய வேண்டியது அதான் யோவான் எழுதுறார் அந்த இடத்துல. என்ன எழுதுறாரு? அந்த 2வது அதிகாரத்துல, நீங்க ஒருவன் பாவம் செய்வானே ஆனால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். சிந்திச்சு பாருங்க. இப்ப ஆவிக்குரிய விதத்துல, தனிப்பட்ட விதத்துல, அந்தரங்கத்துல நான் பாவம் செய்யறேன்னா, ஆமா, நிச்சயம் இருக்கா? இருக்கு. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? ஒருவன் தன்னில் பாவம் இல்லை என்று ஒருவன் சொல்வானே ஆனால் அவன் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாக. எவனும் சொல்ல முடியாது பாவம் இல்லைன்னு சொல்லி. அதனால அந்த விபச்சாரத்தை பார்க்கும்போது அந்த இடத்துல பாவம் இல்லாதவன் அவன் மேல என்ன ஒண்ணு கருவன்னு சொன்னார். நான் இதான் சொல்ல வரேன். அப்படின்னா எப்ப பார்த்தாலும் பாவத்தை குறித்தே பேசுறாங்கிறது சில பேர் பேசியிருக்காங்க. இன்னைக்கு நம்மள கிறிஸ்துவ விட்டு பிரிக்கிறது பாவம் தான். நமக்குள்ள இருக்கிற சுவாவம் தான். இதுதான் தேவனை விட்டு பிரிச்சிருக்கு. நம்ம இதை கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. இதை நான் உண்மையாகவே என் அறிவை சார்ந்து கர்த்தரிடத்துல போய் கர்த்தர் மூலமா அதை மேற்கொண்டிருக்கானா, அந்த சத்தியத்தை விளங்கியிருக்கானான்னு போக வேண்டியது அவசியமான ஒரு காரியமா இருக்கு. அப்ப நமக்கு பரிந்து பேசுகிற கிறிஸ்துவ நாம் போயிட்டோம் அப்படின்னா நமக்கு அவர் பரிந்து பேசி கொண்டிருக்காரு. அப்ப என்னுடைய பலவீனங்களை அறிந்து, என் இயலாமையை அறிந்து, அந்த இயலாமையை நான் எப்படி அறிந்தேன்? அவர் உணர்த்தினார், நான் அறிந்தேன். எங்க பேரே திருவாசனத்துக்கு போனேன். போகும்போது பெற்றுக்கொள்றேன், அவருடைய கிருபையை பற்றி பெற்றுக்கிறேன். இதைத்தான் பவுல் என்ன பண்றான் எபேசியர் நிறுவனத்துல, அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். அவர் எந்த கிருபையை? பாவம் மன்னிப்பாக மீட்பு இன்னும் விஸ்தாரம் கிருபை பெருகிச்சு. அதுவும் கிருபைலாம் இன்னும் பெருகிச்சு. எப்படி பெருகிச்சு? எனக்குள்ள அந்தரங்கத்தில் இருக்கிற காரியங்களை பார்க்கும்படி அவர் எனக்கு உணர்வை உண்டாக்கினார். அது சகல ஞானத்தை கொடுத்துச்சு. அப்ப தெய்வ பயத்தை கொடுத்துச்சு. இந்த தெய்வ பயம் என்ன வந்துச்சு? எனக்கு புத்தியை கொடுத்துச்சு. பொல்லா போட்டு கொடுத்துச்சு. அப்ப ஒரு மனுஷன் தனக்குள்ள இருக்க பொல்லாப்பை காணாத வரைக்கும்
அவன் பொல்லாப்பட்டு விழ முடியாது, விலக முடியாது. அப்ப ஒரு மனுஷன் பொல்லாப்பை விட்டு விலகுறான்னா அவன் தான் புத்தி உள்ளவன். இப்ப நம்ம 5 கனிகளை பார்க்கிறோம். 10 கனிகள் 5 கனிகள் புத்தி உள்ளவர்கள், 5 கனிகள் புத்தி இல்லாதவர். புத்தி உள்ள கனிகள் யாரு? பொல்லாப்பை விட்டு விலகினவர். அங்கே ஜீவன் இருக்குது, உயிர் இருக்குது. பொல்லாப்பை விட்டு விலகாதவர்கள் யாரு? புத்தி இல்லாதவர். இப்ப ஒரு சகோதரன் வந்து அந்தரங்கத்துல பொல்லாப்பை பார்க்கவே இல்லை, அதை பத்தி அவனுக்கு அக்கறையே கிடையாது, உணர்வு கிடையாது. அவன் கிறிஸ்துவை நோக்கி அவர் வரப்போறான்னு போயிட்டே இருந்தானா அவன் புத்தி இல்லாதவன். புத்தி உள்ளவன் என்ன செய்வான்? தனக்கு அந்தரங்களை கண்டு விலகும்படிக்கு கர்த்தர் அவனுக்கு உணர்த்தும் போது கர்த்தருடைய சமத்துக்கு போயிடும். கர்த்தருடைய கிருபையை கற்றுக்கொள்வான். அதான் அவர் சொல்றாரு, அழகான வார்த்தையை அவர் சொல்றாரு, அந்த கிருபையை சகல ஞானத்தோறும் புத்தியோடு எங்களுக்கு என்ன பண்ணினார்கள். அதனால அவர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, அது அடுத்த வருஷம் போய் அவர் இந்த காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று நம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு என்ன பண்ணாரா? அறிவித்தார். அது கூட்டப்பட வேண்டும் என்று அறிவித்தார். அப்ப யாருக்கு அறிவிக்கிறார் ரகசியத்தை? எந்த ஒரு மனுஷன் புத்தியோடு இருக்கிறானோ அவனுக்கு தான் தேவன் அடுத்த கட்டம் என்ன நடக்க போகுங்கிறத அவர் சொல்ல வர்றார். வேற யாருக்கு சொல்ல வருவார்? அப்ப ரட்சிப்பின் காரியங்களை கொடுத்து அதுக்கப்புறம் பொல்லாப்பை விட்டு விலகுற அனுபவத்தை கொடுத்து ஒரு சகோதரன் போய்க்கிட்டானா அவனுக்கு தான் அந்த ரகசியத்தை தேவன் என்ன இருக்கும் வெளிப்படுத்துகிறாங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா 11ஆம் வசனத்துல மேலும் மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாக இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக இருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். இங்க வந்துட்டாரு பாருங்களேன், எங்க வர்றாரு அப்படின்னா, முன்னே நாங்கள் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையா இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியா இருக்கும்படிக்கு அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியா இருக்கும்படி அப்ப அவருடைய திட்டத்துக்கு நாங்கள் புகழ்ச்சியா இருக்கும்படி. அப்ப அவருடைய திட்டம் உங்களுக்கு நிறைவேற்ற விரும்புறாரு. அதுக்கு நீங்க கீழ்படுத்தினா அது புகழ்ச்சியா தானே கொடுக்கும். அதுக்கு கீழ்படினா புகழ்ச்சி கிடையாது. ஒரு பொருள் செய்யப்பா விரும்புற அது நல்லா செஞ்சுட்டீங்கன்னா அப்பா சூப்பர், அது புகழ்ச்சியா இருக்குமா இல்லையா? அது ஒண்ணும் சரியா வரலைன்னா கஷ்டமா இருக்குமா இல்லையா? அதே போல ஒரு மனுஷன் தேவனுடைய சித்தத்துக்கு தேவனுடைய திட்டத்துக்கு செவி கொடுக்குறான், கீழ்படுகிறான்னா அவன் தேவனுக்கு புகழ்ச்சியா இருக்கான். கீழ்படுகிற ஒரு சகோதரன் யாருக்கு புகழ்ச்சியா இருக்கான்? நம்ம சிந்திச்சு பார்ப்போம். நம்ம இதனால அவரை கடந்து வந்தோமே, அவருக்கு புகழ்ச்சியா இருக்கிற ஏதாவது ஒரு விதத்துல கீழ்படியக்கூடிய அந்த அனுபவத்துக்குள்ள கடந்து வந்துருக்கோம். அதை நம்ம சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா அநேக நேரத்துல கீழ்படியாமைக்குள்ள போயிருக்குமே தவிர அந்த அளவுக்கு நம்மளுடைய கீழ்படியில் என்ன இல்ல. ஆனா யார் பொறுமையா இருக்கா? எவ்வளவு பொறுமை உள்ள தேவன், எவ்வளவு தயவு உள்ள தேவன். இதெல்லாம் நான் ஏன் சொல்ல வரேன்னா என்ன வச்சுதான் சொல்றேன், என்ன வச்சுதான் சொல்றேன். ஏன்னா இந்த நாட்கள்ல இப்படிப்பட்ட மகிமையான சத்தியத்தை காணும்படிக்கு கண்கள் திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நான் விளங்கிக்கிட்ட காரியம்னா உண்மையாவே அவருடைய சத்தத்துக்கு நான் எவ்வளவோ அவரை புறந்தள்ளிருப்பேன். இப்பதான் எனக்கு விளங்குது, ஆஹா எவ்வளவு பெரிய காரியம் செஞ்சுட்டோம். ஆனா தேவனுடைய தயவுள்ள சித்தம். ஏன்னா உள்ளத்துல கபடி இல்லாதனால, அந்தரங்கத்துல கபடி இல்லாதனால, வேற நோக்கம் இல்லாததுனால தேவன் அதை நம்மளை என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அந்த கூட்டி வந்துட்டார். அப்ப இதுதான் நம்ம அடுத்த தனிவுன்னா அந்த ரகசியத்தை ஒரு மனுஷனுக்கு யாருக்கு வெளிப்படுத்துவார் அப்படின்னா அந்த சித்தத்தை வர காலங்கள் நடக்கக்கூடிய சித்தத்தை யாருக்கு வெளிப்படுத்துவார்னா அந்த எந்த ஒரு மனுஷன் அந்த சகல ஞானத்தோடும் புத்தியோடும் அவருடைய கிருபையை பெருக பண்ணி அவருக்கு புகழ்ச்சியா இருக்கிறானோ அவனுக்கு என்னன்னு வரான், அவன் வெளிப்படுத்துவான் அந்த காரியத்தை செய்வார். அது இந்த காரியத்தை சொல்லும் போது இன்னொரு காரியம் நான் சொல்ல வரேன். மறுபடியும் அந்த 10ஆம் வசனத்தை வாசிக்க தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாக இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியா இருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடத்துகிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி என்னன்னா தெரிந்து கொள்ளும். அப்ப ஒரு மனுஷன் அவருடைய சுதந்திரா வரணும் அப்படின்னா எங்க வரணும்? பொல்லாப்பை விட்டு என்ன இருக்கணும்? விலகி இருக்கணும். இதைத்தான் பவுல் பேதுரு எழுதுவார் பாருங்களேன். 1 பேதுரு 1ஆவது அதிகாரத்துல 3ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். நம்மளை எல்லாரும் மறுபடியும் ஜெனிப்பித்தது நோக்கம் என்ன? அந்த அழியாதது, மாசற்றது, வாடாததுமாய சொல்லணும். அப்ப அந்த அழியாதது,
வாடாதது, மாசற்றது எது? ஜீவனுக்கு ஏற்றது. அதுதான் அந்த நித்திய ஜீவன். அதாவது அவருடைய மகிமை, அவருடைய சாயல். மனுஷனுடைய சாயல்லாம் வாடி போயிடும். என்ன சொல்றீங்க? அவருடைய சாயல் ஒரு நாள் என்ன ஆகுது? என்னைக்குமே என்ன இருக்கும்? வாடாது. நிலை நிற்கக்கூடியது. ஆமா இல்லையா? அதுக்காகவே நம்மள என்ன பண்ணறான்? எழுப்பிட்டார். அப்ப நம்ம ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். மறுபடியும் பிறந்துட்டோம் அப்படின்னா, மறுபடியும் தேவனா பிறப்பிக்கப்பட்டோம். பிறந்துட்டோம் அப்படின்னா, அவருடைய நோக்கம் என்ன? அவருடைய மகிமை என்ன பண்ணும்? அவருடைய சாயல் என்ன பண்ணும்? பெற்றுக்கொள்ள வேணுங்கிற ஒரே நோக்கம் தான். ஆமா ஆமா ஆமா. அவருடைய சாயலை பெற்றுக்கொள்ள வேணுங்கிற ஒரே நோக்கம் தான். ஆனா நான் அவருடைய சாயலை பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு தடையா இருக்கிறதுல எது? எனக்குள்ள இருக்கிற இருளின் அதிகாரம், பாவம். காரியம் சொல்றேனே, எனக்குள்ள கிறிஸ்து வந்த பிற்பாடு கூட அவர் அதிகாரம் உடையவரா? அதிகாரம் உடைய அவர் அதிகாரம் உடையவருங்கிற நான் பார்த்துருக்கேன். நான் ஏற்றுக்கொண்டிருக்கேனா? நான் சும்மா கிறிஸ்துன்னு சொல்றேன். அதோட நீ வல்லவர்லாம் சொல்றேன். அவர் வல்லவரா இருந்தா அவருடைய உணர்வுக்கு நான் கீழ்படிச்சிருந்தா கீழ்படுறீங்களே. நான் அவருடைய உணர்வுக்கு நான் கீழ்படியல அப்படின்னா நான் எப்படி அவர் வல்லவர்னு சொல்றதுல அர்த்தம் என்ன இருக்குது? அவர் பெரியவரா இருந்தா அவருக்கு நான் கீழ்படிச்சிருக்கணும்ல. நான் சொல்றது புரியலையோ? புரியுது. அவர் சர்வ வல்லவர். அவர் ஒரு அதிகாரம் உடையவரா இருந்தா நம்ம கீழ்படியதுக்கு நம்ம கீழ்படியது நமக்குள்ள இருக்கிற அதிகாரம். ஆமா. நம்மளை சீரழிக்கிற அதிகாரத்துக்கு கீழ்படிடும். ஆனா யார் பெரிய இருக்கிறோம்? இதா பெரியவர் என்று சொல்றேன். உலகத்தில் இருக்கிறவங்க காற்றும் பெரியவர் தான் சொல்றோம். பெரியவர் சொல்றது இல்ல பிரதர். எவ்வளவு கீழ்படிச்சிருக்கிறேன்? எவ்வளவு ஒரு உணர்வுக்கு கீழ்படிச்சிருக்கிறேன்? எவ்வளவு கத்திர பயம் இருக்குது? எவ்வளவு இருளின் அதிகாரத்துக்கு விலகிறதுக்கு நான் முயற்சி பண்ணிக்கிறேன்? எவ்வளவு துடிச்சு கத்தோட சமத்துவம் நிற்கிறேன்? ஆனா பேச்சுல நம்ம என்ன சொல்றோம்? அவர் பெரியவர் சொல்றோம். அப்ப மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்ட பிரதான நோக்கமே தேவனுடைய மகிமையை நம்ம அடையணும். அப்பனா என்னை தேவன் மறுபடியும் பிறப்பித்த நோக்கம் என்னன்னா, தேவ சாயலை நான் என்ன மறுபடியும் கருத்து கொள்ள வேண்டிய ஒரு நோக்கு தான். அதான் பவுல் சொல்லும்போது அது சகல ஞானத்தோட புத்தியோட அந்த பெருமை திரும்பி எங்களுக்குள்ள என்ன பெருக பண்ணது மாத்திரம் இல்ல, அந்த சுதந்திரத்துக்கு எங்களுக்கு பங்குள்ள ஆகவும் குறிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதோட கீழே என்ன சொல்றாருன்னா 5வது வசனத்துல கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுதந்திரம் எங்க இருக்குது? பரலோகத்தில். பரலோகத்தில் யார் இருக்கா? கிறிஸ்து இருக்கார். அவர் அந்த சுதந்திரத்துக்கு உடையவரா இருக்காரா இல்லையா? இப்ப அது யாருக்கு பெற்றுக்கொள்ளணும்? அதை பெற்றுக்கொள்வதற்கு என்ன கடைசி காலத்துல வெளிப்பட போற ரட்சிப்புக்கு ஏதுவாக. அப்ப கடைசி என்ன வெளிப்படணும்? ரட்சிப்பு வெளிப்படணும். ரட்சிப்பு வெளிப்பட்டாச்சுன்னா நம்ம எதை பெற்றுக்கொள்ள போறோம்? ரட்சிக்கப்படாதவருக்கு எதை பெற்றுக்கொள்ள முடியாது? அழியாது. ரட்சிப்புனா என்ன? பாவத்தை விட்டு விலகுறது. பாவத்தை விட்டு விலகுறது. இதுதான் ரட்சிப்பு. பாவத்தை விட்டு விலகுறதா ரட்சிப்பு. இதுதான் பவுல் அந்த எபேசியர்ல சொல்லும்போது சொல்றாங்க. மறுபடியும் எபேசியருக்கு வந்துருவோம். 1வது அதிகாரத்தை வாசிக்கணும். 13வது வசனம். அப்ப பவுல் என்ன சொன்னா? எதுக்காக குறிக்கப்பட்டோம்? அவர் சுதந்திரத்துக்கு என்ன? சுதந்திரத்துக்காக நாங்க என்ன பண்ணோம்? தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. அப்ப அந்த சுதந்திர வீரத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவங்க சொல்றாருன்னா, அப்ப தேவ சாயலை பெற்றுக்கொள்வதற்கு என்ன பண்ணோம்? தெரிந்து கொள்ளப்பட்டவங்க நிச்சயத்து பெறாரா இல்லையா? உங்களுக்கு என்ன நிச்சயம்? எனக்கு என்ன நிச்சயம்? நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது நோக்கம் என்னன்னா, அவருடைய சாயலை நான் பெற்றுக்கொள்வேன் உடையவனா இருக்கட்டா. அப்ப நான் பார்க்கும்போது, நான் நடக்கும்போது, நான் பேசும்போது எந்த சாயல் இடத்துல வெளிப்படணும்? சாயல். அதாவது இன்னொரு காரியம் என்ன, நம்ம கிறிஸ்தவ செய்த மிகப்பெரிய தப்பு என்ன பண்றோம் அப்படின்னா, அதாவது தேவனுடைய சாயலை வெளிப்படுறதுக்குள்ள அவர் சாயல் நமக்கு படிச்சுக்கிட்டதுனால தெரிஞ்சுக்கிட்டதுனால அவர் சாயலை போல நடிக்கிறோம். அன்பை போல நடிக்கிறோம். அப்படியே தயவை போல நடிக்கிறோம். இது அல்ல ஆக்சுவலி. இது உண்மை இல்லை. உண்மை எது அப்படின்னா, அவருடைய சாயல்ங்கிறது அவர் நமக்கு யதார்த்தியா நம்மளை அறியாமலே உண்டாகிறதான் இருக்காரு. அதுதான் பவுல் அதுக்கிட்ட நாங்க தெரிந்து கொள்ளப்பட்டோம். அப்ப எழுதி கொண்டு முடிச்சுட்டாரு. மீட்கப்பட்ட அவரு அதுக்காகத்தான் தெரிந்து கொள்ளப்படும். அப்ப மீட்கப்பட்டவர்களுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிறைய வித்தியாசம் இருக்கு. வித்தியாசம் இருக்குதா? மீட்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வருவாங்களா? வருவாங்க. ஆனா அநேகர் பாதியில என்ன பண்றாங்க? விலகிறாங்க. ஆனா கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்க? தொடர்ந்து வர்றாங்க. தேவனை பொறுத்த திரும்பி வர்றாங்க. இப்ப நாம எல்லாரும் அந்த சியோனுடைய அந்த வாழ்க்கையை குறித்து தான் பேசியிருக்கோம். சியோன்னா அந்த கடைசி வரை அந்த சியோன் தான் அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அந்த தான் அவர் பேசியிருக்கோம். நான் பேசுறதா இந்த சியோனாய் ஜெயம் கொண்டவர்களாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நான் பேசிக்கிறேன். எனக்கு அதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா ஒரு வெற்றி வாழ்க்கை என்ன பண்ணுவான் பூமியில வாழணுங்கிற ஒரு நோக்கத்தான். ஒரு மனுஷன் நீங்க தேவனுடைய சாயலை நீங்க பெற்றுக்கிட்டீங்கன்னா வெற்றி வாழ்க்கை வந்துருக்கு. தேவ சாயலை நீங்க அடைஞ்சிக்கிட்டீங்க. வெற்றி முடிஞ்சிருக்கு. அப்ப அவர் இருக்கிற மாதிரி நீங்க என்ன பண்றீங்க? இந்த பூமியில இருக்கு. வரும்போது உங்களை என்னன்னு வரான்?
அவர் சந்திக்கிறதுக்கு ஆயத்தமா இருப்பீங்க. இதுதான் அந்த வேதம் சொல்லுது. அது வெற்றி வாழ்க்கை. அது பவுல் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, நாங்க அதுக்காக தெரிந்து கொள்ள பார்த்தோம். இப்ப சொல்லிவிட்டு என்ன சொல்றாரு 3வது வசனத்துல 13வது வசனத்துல நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு இப்ப அந்த 12வது வசனம் வரைக்கும் ரட்சிப்பு குறித்து பேசினாரா? எதுவும் பேசவில்லை. மீட்புக்கு அடுத்து நாங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கொண்டு வர்றாரு. சொல்லுங்க. ஆமா 13வது வசனத்துல என்ன சொன்னா, நீங்களும் ஆமா ஆனா நீங்களும் ரட்சிப்பின் சுவிசேஷ சத்திய வசனத்தை கேட்டுன்னு சொன்னாருன்னா, அப்ப அவங்களும் கேட்டுட்டாங்களா இல்லையா? பாட்டு கேட்டுக்க தேவன் கேட்டுக்காங்களா இல்லையா? ஆமா அந்த உணர்வு உண்டாயிருக்கா இல்லையா? அதனால நீங்களும் அதனால நாங்க கேட்டா நீங்களும் நாங்களும் அந்த ரட்சி கொள்ளப்பட்டோம். நாங்க ரட்சிக்கப்பட்டோம். நாங்க அந்த சுதந்திரத்துக்கு பங்குலமா இருக்கோம். நீங்களும் இங்க கொண்டு வராது பாருங்க. அப்பனா மீட்பு வேற. மீட்பு முதல் அடிப்படை. 2வது நடக்கணும். நடக்கணும். இது புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் சொல்லி படிங்க. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். மீட்கப்படுகிறவர்கள் எதை பெற்றுக்கொள்ளுங்க? பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்றான். என்ன சார்? ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது அதை கீழ்ப்படியும் போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டது. நமக்கு விளங்குது. தேவன் எனக்கு வாக்கு பண்ண விரும்புனது தீர்த்தி தானே. முடிவில்லா வாக்கு தானே. ஆமா இல்லையா? அந்த முடிவில்லாத வாழ்க்கைங்க சாயல் வந்து அவர் மகிமை தானே. அதானே. ஆமா அவர் உறுப்பினர் முடிவில்லாதவர். இப்ப வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவியை சொன்னாங்க. பரிசுத்தாவியை பெற்றுக்கிட்டோம்னு சொல்றோம்ல. பரிசுத்தாவியை பெற்ற நீங்க அவருடைய மகிமையை பெற்றுக்கீங்க. நம்ம கேட்க வேண்டிய கேள்வி இருக்கும். அவர் சாயல் உறவினா இருக்குன்னா, ஏன்னா பரிசுத்தாவி இருக்கிறவங்க தேவ அன்பு ஊற்றப்பட்டு தேவ அன்பு ஊற்றப்பட்டுச்சுன்னா தேவனுடைய மகிமையான வெளிப்பாடு. ஏன் இடத்துல மகிமை வெளிப்படல? அதாவது நம்ம எல்லாரும் இடத்தின்படி போறோமே தவிர வாழ்க்கைக்கு படி அனுபவத்துக்கு படி நம்ம கொண்டு வர மறக்கும். அது அதை அக்கறை காட்டுறது கிடையாது. கொஞ்சம் கஷ்டமா தான் தெரியும். ஆனா அந்த வாழ்க்கைக்குள்ளே காரியங்களை கொண்டு வரும்போது அதுக்கு நம்ம தேவன் புறப்பட வேண்டியது அவசியமா தான் இருக்குது. பிச்சிப்படுறான். பரவாயில்ல, தேவன் விட மாட்டார், வெட்கப்பட விடவே மாட்டார். கண்டிப்பா நம்மளுக்கு கொண்டு வரும். ஆனா நம்ம நோக்கம்னா என்னன்னு யாரு சாயலை பெற்றுக்கொள்ளணும்? உண்மை போல் மாறணும். உண்மை போல். அவர் எப்படி இருக்காரு? இரக்கமும் கிருபையும் நீதியை சார்ந்தமும் மகா தயவுமும் உண்மை போல் மாற்றுமா. அது போதுமா இந்த பூமியில? வேற உண்மை செய்ய நம்ம உண்மை. அது கொஞ்ச நாட்கள் இந்த பூமியில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார். 30 வருஷம் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செஞ்சார். 30 வருஷம் தேவனுக்கு பிரியமானது செஞ்சார். 3 வருஷம் அசத்திட்டு போயிட்டாரு. 3 வருஷத்துல டோட்டலா தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்திட்டு போயிட்டாரு. நாம எல்லாரும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? தேவனுடைய மகிமை வெளிப்பட்டு தேவ சாயலை பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. அவரோட இந்த மகிமை வெளிப்பட்டா தானே அவசியமா இருக்கும். அதுதான் அவர் சொல்றார். சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசி இல்லாத போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் வந்தீங்க. ஓடப்பட்டீர்களே. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் எப்ப வருவாரு? ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டு அதுக்கு கீழ்ப்படியும் போது விசுவாசிகள் ஆன போதுதான். அதுக்கு கீழ்ப்படியும் போதுதான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறோம். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் வரும். அவங்கதான் பரிசுத்தவான்களாக மாற்றப்படுவாங்கன்னு சொன்னோமா இல்லையா? அவங்கதான் பரிசுத்தவான்களா வரக்கூடா. மற்றவெல்லாம் கிடையவே கிடையாது. டீப்பா போறது கிடையாது. சிலவங்க என்ன சொல்றாங்க, இவன் டீப்பாலாம் போக தேவையில்லை. தேவன் அன்பு உள்ளவர். தேவன் அன்பு உள்ளவர் தான். கண்டிப்பு உள்ளவர். அவர் ஒரு நாளும் பிரமாணத்தை நியமத்தை மாற்றவே மாட்டார். அந்த நியமம்னு ஒண்ணு இருக்கு. அவர் காலம்னு ஒரு இருக்கு. காலத்தை ஒரு நாள் மாற்றது கிடையாது. நீ யாரா இருந்தாலும் சரி. அதனால நமக்கு எச்சரிப்பு என்ன சரி, நீ நீதியே செஞ்சு வந்தாலும் சரி, ஒரு நாள் நீதி விட்டு தாக்கிட்டா ஒரு நீதி மறக்கப்படுவது. நீ துன்மார்க்கமாவே நடந்தாலும் சரி, ஒரு நாள் நீதியை செஞ்சுட்டு அவன் துன்மார்க்கம் மறந்து வந்தது. தேவன் அப்படிப்பட்டவர். அதனால நம்முடைய பாவனை வச்சோ நம்முடைய குணங்களை வச்சோ தேவன் நியாயம் கிடையாது. தேவனை கொண்டு அவரை கொண்டு அவரால் தான் நம்ம நியாயம் தீர்க்கப்படுவோம். அவருடைய சாயல் என்னங்கிற அவர் தெரியும். அவருக்கு முன்பாக நாம் நிற்கும் போது கிறிஸ்துக்குள்ள அவருக்கு முன்பாக நிற்க முடியும். கிறிஸ்து நினைக்க முடியாது. அப்ப அவருடைய சாயலோடு அவர் நிற்க முடியும். அதான் அவர் சொல்ல வரும்போது அந்த ஆவியினால அவருக்கு முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமா இருக்கார். கண்டிப்பாகவே அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக நம்ம எல்லாரும் எடுக்கப்படுவோம், மீட்கப்படுவோங்கிறதுக்கு ஆவியா நமக்கு எப்படிப்பட்டவர்கள் நிச்சயமா அச்சாரமா இருக்காங்க, முத்திரையா இருக்காங்க. வருஷத்தாவியை பெற்றுக்கொண்டா அப்படின்னா முத்திரையா இருக்கு. இப்ப ரட்சிக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்காங்க. சரி, இந்த ரட்சிப்பு எப்படி நம்ம வாழ்க்கையில நடைபெறும்? ரட்சிப்பு நம்ம வாழ்க்கையில எப்படி நடைமுறைப்படுத்த முடியும்? அது மாசத்துக்கு எப்படி நடக்குதோ அப்படிங்கிறது பொறுத்து அடுத்த வாரத்தை நம்ம தெளிவா பேசுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? சூத்திரம் ஆண்டவரே, நாங்கள் உன்னை துதிக்கிறோம். நல்ல தகப்பனே, தொடர்ச்சியா நாங்கள் ஆண்டவரே
ரட்சிப்பின் காரியங்களை இன்னும் விவரித்து நாங்கள் காணவும், விவரித்து நாங்கள் அறியவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உதவி செய்யும். இன்னும் அது வெளிச்சமா இருக்கட்டும் ஆண்டவரே. ஆமென். நாங்கள் கேட்கிறோம், நாங்களும் அது பிரயோசனப்படத்தக்கதாக உணர்வு எங்களுக்கு உண்டாக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.